கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனுதின மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. அனைவரும் இதை கேட்டு பயனடைவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அனைவரும் இதை கேட்டு உள்ளான மனிதனுக்குள் நாளுக்கு நாள் பலப்படவும் புதிதாக்கப்படவும் அது பிரயோஜனமாகவும் உதவியாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 8வது வசனத்தில் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியாக பெரிய ஒரு முதலாளி, பெரிய பிஸ்னஸ்மேன், அவர் தன்னுடைய ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து கொண்டு இருக்கிறார். அங்கே சில ஏழைகள் எல்லாம் இருக்கிறதை அவர் பார்க்கிறார். அதனால் அவர் அன்றைக்கு படித்த வேத வசனம் இதுதான், இந்த ஏழைகளுக்கு இறங்குவோமே என்று சொல்லி அங்கே அவர் துணிமணிகளெல்லாம், பழைய துணிமணிகளை எடுத்துக்கொண்டு காரில் டிக்கியில் போட்டுக்கிட்டு அவர் புறப்பட்டு போகிறார். போகும்போது திடீரென்று காரு டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, வெடிச்சு டமால்னு வெடித்து அப்படியே பயங்கர சத்தமாகி டயர் பஞ்சர் ஆகி நின்று கொண்டு இருக்குது. இறங்கி பார்க்குறார், ஃப்ரண்ட் வீலு பஞ்சர் ஆகிடுச்சு. என்ன செய்வதுன்னு ஒன்றுமே புரியல. அந்த வழியாக ஒரு ஏழை பையன் வந்தான். அப்படியே கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, பேண்ட்டெல்லாம் கிழிஞ்சு போய் பரிதாபமாக தலையில் எண்ணெய் வைக்காமல் ரொம்ப பாவமாக வந்தான். சார், நான் இதை பஞ்சர் போட்டு கொடுக்கட்டுமா? நான் ஒரு மெக்கானிக்கு தான் சார் அப்படின்னா. ஆனாலும் இந்த சாலமன் என்கின்ற ஒரு பிரதர், அவர் அந்த பையனை பார்த்தா ஒரு திருடன் மாதிரி இருக்காரானே அப்படின்னு சொல்லி, சரி பரவாயில்ல நீ போடு அப்படின்னு சொன்னாராம். டக்குன்னு குயிக்காக கொஞ்சம் நேரத்துக்குள்ளே டயர்லாம் பஞ்சர் போட்டு அவன் மாட்டி கொடுத்துட்டானான். கொடுத்த உடனே தன் கையில் இருந்த ஒரு 500 ரூபாய் எடுத்து அந்த பையன் கையில் கொடுத்தாராம். வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். சார் எனக்கு வேண்டாம் சார் அப்படின்னு. என்னப்பா, ஏன் சார்? உங்கள் காரில் அந்த பழைய துணிமணிகளெல்லாம் பார்த்தேன் சார், பின்னாடி டிக்கில். அங்கே பிரிட்ஜுக்கு கீழே ஏழை எளியவர்கள் பனியிலையும் குளிர்லையும் நடுங்கிறாங்கப்பா. எங்கள் சொந்தக்காரர்கள் உறவினர்கள் எல்லாம் இப்படி நடுங்கிறாங்க சார். அவருக்கு உடனே இந்த பையனை பார்த்தா 500 ரூபா கொடுத்து, அந்த 500 ரூபா பணத்தில் அவனுக்கு ஆசை இல்லை, ஆனால் அந்த ஏழை எளியவர்கள் மேலே இவ்வளவு இறக்கம் இருக்கிற இவனுக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய டிக்கியில் இருந்த துணிமணிகளை எல்லாம் எடுத்து அவனுக்கு கொடுத்தாராம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போய் கொண்டிருக்கிறான். போகும்போது அங்கே கள்ளர் கையில் அகப்பட்டு அவனுடைய வஸ்திரங்கள் எல்லாம் உரிந்து கொண்டு, நகையெல்லாம் உரிந்து கொண்டு அவனை குற்றுயிராய் போட்டு போனாங்க. அந்த வழியாக ஒரு ஆசாரியன் வருகிறான், அந்த வழியாக ஒரு லேவியன் போகிறான். யாருமே அவனுக்கு இரக்கம் காட்டலை, யாருமே அவனுக்கு இரக்கம் காட்டாமல் அப்படியே பார்த்துட்டு போகிறாங்க. அதே நேரத்தில் ஒரு சமாரியன் ஒருவர் வந்தார். ஆனால் படுத்து கிடப்பவனோ ஒரு யூதன். அந்த யூதனை சமாரியன் தொடவே கூடாது. ஆனாலும் தொட்டு தன் கையில் இருந்த திராட்சரசத்தை வார்த்து அங்கே எண்ணெயும் அதன் மேலே போட்டு ஒரு கட்டு போட்டு தன் தோள் மேல் சுய வாகனத்திலே சுமந்து கொண்டு போய் சத்திரத்தன் கையிலே கொடுத்தான். இவனை பராமரித்துக்கொள், வேறு ஏதாவது இன்னும் செலவழித்தால் நான் வந்து தருகிறேன் என்று சொன்னான். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், வேதத்தில் அநேக பேர் இரக்கம் உள்ளவர்களாய் நடந்து கொண்டார்கள். ஆனால் வேதத்தில் இன்னும் ஒரு சில இடத்துல பார்க்கும்போது 10,000 தாலந்து, அந்த 10,000 வெள்ளி கடன் வாங்கினவனை ஒரு எஜமான் மன்னித்தான். ஆனால் மன்னித்து அவன் போய்கொண்டிருக்கிறான். போகும்போது அவனிடத்தில் ஒருவன் 1000 வெள்ளிப்பணம் கடன் பெற்றான். அவனுக்கு மன்னிப்பதற்கோ இரக்கம் காட்டுவதற்கோ அவனுக்கு மனப்பான்மை இல்லை. இப்படி இரக்கமில்லாத மனிதர்களும் இருக்கிறார்கள். ஆனால் கொர்நேலியு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த கொர்நேலியு தானம் தர்மம் பண்ணியிருக்கிறான். ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் அவன் தானம் தர்மம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய தான தர்மங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போயிருக்கு. அங்கிருந்து தேவதூதனை அனுப்பி அவனுடைய வீட்டை ஜப வீடாக மாற்றி அவனுடைய அநேக மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு காரணமான வீடாக கொர்நேலியு வீடு இருந்தது போல நீங்களும் நானும் இரக்கமுள்ளவர்களாக இருப்போம். வேதத்திலே தொற்கால் என்கின்ற சகோதரி அநேக ஏழை விதவைகளுக்கு அங்கிகளை தைத்து கொடுத்தாள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இப்படி ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் அவ்வாறு நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இந்த சத்தியத்தின்படி, கேட்ட சத்தியத்தின்படி மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுகிற ஒரு பிள்ளைகளாக ஆசீர்வதியும். அவர்களுடைய விருப்பம், தேவைகள் எல்லாத்தையும் சந்தித்து வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody.